மனிதா, உன்னை ஆட்டி வைப்பதெல்லாம் ஓசையின் ஒளிதான். மனிதா, உன்னை ஆட்டி வைப்பதெல்லாம் ஓசையின் ஒளிதான். ஓசையின் ஒளிதா உன்னை சாந்தப்படுத்துவதோ அதை ஓசையின் ஒளிதான். ஓசையின் ஒளி அதிகமாகும் போது நல்லது என்றாலும் உனக்கு கோபத்தை தூண்டும் அது. ஓசையின் ஒளி அதிகமாகும் போது நல்லது என்றாலும் உனக்கு கோபத்தை தூண்டும் அது. ஓசையின் ஒளி குறைவாகும் போது கெட்டது என்றாலும் அது உன்னை எவ்வளவாய் பாதிக்காது. உனது வேண்டுதலை அந்த இறைவன் ஏற்க வேண்டும் என்றாலும் வெட்ட வெளியிலே யாரும் இல்ல தனிமையிலே உமனகுறையே ஓசையின் ஒளி வழியே இந்த அண்டத்தில் கலந்து விடு. உனது வேண்டுதலை அந்த இறைவன் ஏற்க வேண்டும் என்றாலும் விட்ட வெளியிலே யாரும் இல்லாத தனிமையிலே மனக்குறையே ஓசையின் ஒளி வழியே இந்த அண்டத்தில் கலந்து விடு. நல்லவனின் சாபமும் கெட்டவனின் நல்லெண்ணமும், நல்லவனின் சாபமும் கெட்டவனின் நல்லெண்ணமும் நிறைவேறுவதே நீயே இங்கு உணர்ந்து கொள்வாய். மனிதா, உன்னை ஆட்டி வைப்பதெல்லாம் ஓசையின் ஒளிதான். ஓசையின் ஒளிதான் உன்னை சாந்தப்படுத்துவதும் அதே ஓசையின் ஒளிதான்.